அமெரிக்காவில் ட்ரம்ப்னா ஜனாதிபதியாக இருக்கலாம், ரஷ்யாவில் புதின் இருக்கலாம், ஆனால் மன்னன் என்றால் அந்த பெருமைக்குரிய ஒரே இனம் சோழர் இனம் என்பது. ஓடுகின்ற நீரில் ஒரு வினாடிக்கு 1,00,000 கண்ணாடி நீர் ஓடுகின்ற நீரின் குறுக்கே ஒரு குறுக்கணையை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டான். சயின்ஸ் இல்லாத காலம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லாத காலம், ஒரு குறுக்கணை கட்டான். ஐஐடி மாணவர்கள், ஐஏஎம் மாணவர்கள், சயின்ஸ் படிச்சவன் இன்னை வரைக்கும் அந்த கல் எதுலடா செஞ்சது, எப்படிடா ஒட்டி இருக்கு, எப்படிடா கல் அடிச்சா இன்னைக்கு பாலம் கட்டா மறுநாள் 3ஆவது மலையில தண்ணியில அடிச்சுட்டு போயிடுது, இந்த கல் எப்படி நிக்குதுன்னு அந்த பைண்டிங் மெட்டீரியல், சிமெண்டிங் மெட்டீரியல், ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் பிரிக்க முடியாம ஒரு மெட்டீரியலை கரிகாலம் கண்டுபிடிச்சிருக்கிறான். இன்னை வரைக்கும் நிலவுக்கு சேட்டலைட் அனுப்பிச்சானே தவிர அந்த 2 கல்லும் எந்த பைண்டிங் மெட்டீரியல், எந்த சிமெண்டால கண்டுபிடிக்கவே முடியல. ஓடுகின்ற நீரின் குறுக்கே அணை கட்டும் தொழில்நுட்பத்தை ஒரு சோழ மன்னனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று பிரிட்டிஷ் எம்பையரனுடைய சீஃப் இன்ஜினியர் சொல்றான். அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன அடிப்படை நோக்கம்? சிலப்பதிகாரத்தை பற்றி கண்ணகையும் கோவலனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கா? சத்தியமா கிடையாது. நீங்கள் எல்லாம் என் தொப்புள் கொடி உறவுகள். ஒரே மண்ணில் விளைந்த மனிதர்கள். நம்மளை இணைத்து வைப்பது தமிழ் உணர்வும் மான உணர்வும் சுயமரியாதையும் தான். தண்ணீரும் காவேரியே தார்வேந்தன் சோழனே. உலகத்துல அமெரிக்காவில் ட்ரம்ப்னா ஜனாதிபதியா இருக்கலாம், ரஷ்யாவில் புதின் இருக்கலாம், ஆனால் மன்னன் என்றால் அந்த பெருமைக்குரிய ஒரே இனம் சோழர் இனம் என்பது கம்பராமாயனுடைய கருத்து. அப்படி என்ன சோழ மண்டலத்துக்கு இருக்கிற சிறப்பு? ஒரு நொடிக்கு 1,00,000 கன அடி நீர் குடகில் இருந்து வந்து கடலில் கலந்த காலத்தில் ஒரு சோழ மன்னன் பார்க்கிறான், தண்ணீர் இப்படி வீணாகுத, மழை பெஞ்ச தண்ணி எல்லாம் கொள்ளடத்துல திறந்து கடல்ல விட்டாங்களே. இப்ப யாரும் வருத்தப்படல, 2000 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் இப்படி தண்ணி போகுத இவன் பாக்குறான், அவன் சிந்தனை தோன்றுகிறது, இந்த தண்ணியை தேக்கணும். எப்படி தேக்கிறது? ஓடுகின்ற நீரில் ஒரு வினாடிக்கு 1,00,000 கண்ணாடி நீர் ஓடுகின்ற நீரின் குறுக்கே ஒரு குறுக்கணையை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டான். சயின்ஸ் இல்லாத காலம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லாத காலம், ஒரு குறுக்கணை கட்டான். அவன் கட்டி முடிச்சு கிட்டத்தட்ட 1800 வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ்காரன் சொல்றான், இந்த கல்லணை ஒன்று கட்டிட்டான், அது 1000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அது வெடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு, அது உடஞ்சிடுச்சுன்னா எல்லாம் ஜனங்க செத்து போவோம், நீ போய் பாரியான்னு சொல்லி சீஃப் இன்ஜினியரை போய் பாரு அப்படிங்கிறான். வந்தவன் பெயர் சர் ஆர்தர் காட்டன். அவன் சீஃப் இன்ஜினியர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர். எழுகின்ற சூரியன் கூட தான் எங்களை கேட்டுத்தான் எழும் விழும் என்று சொன்ன பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம குறுக்கணையை பார்க்கிறான். ஐஐடி மாணவர்கள், ஐஏஎம் மாணவர்கள், சயின்ஸ் படிச்சவன் இன்னை வரைக்கும் அந்த கல் எதுலடா செஞ்சது, எப்படிடா ஒட்டி இருக்கு, எப்படிடா கல் அடிச்சா இன்னைக்கு பாலம் கட்டா மறுநாள் 3ஆவது மலையில தண்ணியில அடிச்சுட்டு போயிடுது, இந்த கல் எப்படி நிக்குதுன்னு அந்த பைண்டிங் மெட்டீரியல், சிமெண்டிங் மெட்டீரியல், ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் பிரிக்க முடியாம ஒரு மெட்டீரியலை கரிகாலம் கண்டுபிடிச்சிருக்கிறான். இன்னை வரைக்கும் நிலவுக்கு சேட்டலைட் அனுப்பிச்சானே தவிர அந்த 2 கல்லும் எந்த பைண்டிங் மெட்டீரியல், எந்த சிமெண்டால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப சொல்றான் சர் ஆர்தர் காட்டன், இந்த அணையை உடைக்க வேண்டாம். யாருக்கு சொல்றான்? அவங்க மகாராணிக்கு. இந்த அணையை உடைக்க வேண்டாம், ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்கான், அது எப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 3 வருஷம் ஆய்வு பண்ணுறான். பண்ணிட்டு சொல்கிறான், நான் ஓடுகின்ற நீரின் குறுக்கே அணை கட்டும் தொழில்நுட்பத்தை ஒரு சோழ மன்னனிடமிருந்து கற்றுக்கொண்டேன். என்ன சொல்கிறான்? ஒரு சோழ மன்னனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று பிரிட்டிஷ் எம்பையரனுடைய சீஃப் இன்ஜினியர் சொல்கிறான்.